ஆட்யஹ தனஸ்யூதஹ. வெரி குட், நல்லா சொன்னீங்கம்மா. அடுத்தது தனிகா நாரி. வெரி குட், தனிகா நாரி, செல்வம் நிறைந்த பெண். வெரி குட், நல்லா சொன்னீங்க. அடுத்தது தாரித்ரஹ விருத்தஹ. தரித்ரஹ விருத்தஹ. தரித்ரஹ விருத்தஹ. வெரி குட். ரொம்ப ஏழையான முதியவர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப ஏழை அவர். அவர் சொல்றதுக்கு தரித்ரஹ விருத்தஹா. சரி, அடுத்தது அடுத்தது நிபுணஹ. 17. திறமை. நிபுணஹ வைத்தியஹ. வெரி குட். நிபுணஹா வைத்தியஹா, திறமை மிக்க மருத்துவர். வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க. அடுத்தது शूरः सैनिकः ना सोल्जर जी. ஆமா, கரெக்ட். சைனிகஹான சோல்ஜர், கரெக்ட். சூரஹா शूरः सैनिकः. சைனிகஹா, வீரமுள்ள வீரமுள்ள சோல்ஜர். ராணுவ வீரன், கரெக்ட். ஆ. சூரஹா சைனிகஹா, வீரமுள்ள ராணுவ வீரன். வெரி குட். அடுத்தது 19th. சதுரः வானரः. வெரி குட். சதுரஹா வானரஹா, திறமையுள்ள வானரம், குரங்கு. வெரி குட். புராணம் வஸ்திரம். புராணம் வஸ்திரம். வெரி குட். இந்த இடத்துல வந்து புராணம்னா புதியன்னு போட்டிருக்கு, இது பழையன்னு இருக்கு. ஓல்ட் இல்லையா ஆக்சுவலா? சரியா, இது வந்து தப்பா போட்டிருக்கு, புதிய இல்ல பழைய. சரியா, புராணம் சரி. வஸ்திரம், பழைய ஓல்ட். ஆடை. வெரி குட், வெரி குட், நல்லா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட், தேங்க் யூ ஜி. வெரி குட். இப்போ ரேகா பார்சாரதிமா சொல்லும் போது நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா, என்னமோ அவ சொல்றா, நீங்க கரெக்ட்ன்றீங்கோ, நல்லா இருக்குன்றீங்கோ, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, தயவு செஞ்சு திருப்பி ஒரு தடவை இந்த டாபிக்கை எடுங்கோ அப்படின்னு சொன்னா நான் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். யார் யாருக்கு புரியலையோ கேட்கலாம். இல்ல புரியல குருஜி, எனக்கு இது என்ன டாபிக், இது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா தாராளமா எடுக்கு. குருஜி நமஸ்தே. சொல்லுங்கண்ணா. எனக்கு புரியல ஜி, இது கொஞ்சம் சரி, ரிப்பீட் சரி, பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன். சரியா, ஒண்ணுமே ஓகே. ப்ராப்ளம் இல்ல. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒருத்தரை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா, ஓகே. டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் சுவாமி? இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன். குணநலங்கள். வெரி குட். அவருடைய குணத்தை வச்சு டிஸ்கிரைப் பண்ண முடியும். அப்புறமா கலர். கலரை வச்சு டிஸ்கிரைப் பண்ண முடியும். அப்புறமா புத்தி. புத்தி புரியல. நாலேஜ். நாலேஜா? நாலேஜ். புத்தி. ஓகே, புத்தியை வச்சு டிஸ்கிரைப் பண்றோம். அப்புறம் அவ்வளவுதான் ஜி. இது மாதிரி நிறைய இருக்கு. ஆமா. அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை வச்சு, அவருடைய நிறத்தை வச்சு, அவருடைய உருவத்தை வச்சு, சரியா, அவருடைய நிறத்தை வச்சு எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். புரியுறதா? அது எல்லாமே என்ன அப்படின்னா அவரை டிஸ்கிரைப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, போன பாடங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு தாத்துன்னு நமக்கு கிடைச்சதுன்னா, ஒரு தாத்து அப்படின்னா ஒரு கிரியாபதம் நம்ம கிட்ட பட்டதி அப்படின்னு கிடைச்சதுன்னா நம்ம என்ன கத்துண்டோம்? பாலகா பட்டதி, இவ்வளவுதான் நம்ம கத்துனோம். பாலகா பட்டத்தினா சிறுவன் படிக்கிறான், இதுதான் நம்ம கத்துனோம் இல்லையா? இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ், ஆமாவா இல்லையா? சரி, இப்போ இந்த சிம்பிளான சென்டென்ஸ் ஒண்ணு கொஞ்சம் பெருசாகணும் பெருசாகணும் பெருசாகணும், அப்பதான் என்னால சென்டென்சஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும், அப்பதான் என்னால வந்து நிறைய புஸ்தகங்கள் எடுத்து படிக்க முடியும், அதனுடைய அர்த்தத்தை கத்துக்க முடியும். அப்படின்னா அந்த சென்டென்சஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்க ஒரு பையனை பத்தியோ, ஒரு பொண்ணை பத்தியோ, ஒரு புஸ்தகத்தை பத்தியோ, ஒரு மரம் செடி கொடி பத்தியோ, ஒரு விலங்கு பத்தியோ நீங்க டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமாவா இல்லையா? அப்ப டிஸ்கிரைப் பண்ணதான் என்ன ஆகும்? இந்த சென்டென்சஸ் பெருசாகும். ஆமாவா இல்லையா? சரி, நான் டிஸ்கிரைப் பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இருக்கு, சென்டென்சஸ் பெருசாக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஆனா எனக்கு எப்படி பண்றதுன்றது தான் தெரியல. அப்போ எப்படி பண்றதுன்னு தெரியலன்னும் போதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். புரியுறதா? சரி, இப்ப நான் வெங்கடராமன் சுவாமி கிட்ட ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். சரியா, நமக்கு மரங்கள்ல வந்து இலைகள் எல்லாம் இருக்கா இல்லையா? இலை இருக்கா இல்லையா? சரி, இந்த இலை அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு சம்ஸ்கிருத வார்த்தை என்ன?
பத்திரம். பத்திரம். சரியா? பத்திரம்னு சொல்லுவா, பர்ணம்னு சொல்லுவா. சரி, பத்திரம்னு நீங்க சொல்றீங்க. பத்திரம் அதை நான் எடுத்துட்டேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன்? இலை அப்படின்னு கேட்டேன், பத்திரம்னு சொல்லிட்டீங்க. நான் அடுத்தது என்ன கேட்கிறேன்? பச்சை இலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பச்சை இலை. ஹரிதா பத்திரம். இல்ல இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, பச்சை இலைனா என்ன அர்த்தம்? அதுக்கு நம்ம சம்ஸ்கிருதத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் வரலாம். பசுமையானது. பச்சை பசேல்னு ஒரு இலை இருக்குப்பா. அதுவும் இப்ப வசந்த காலம் வந்துருது. நம்ம ரோடு எல்லாம் போறோம், ரோடு முழுக்க ஒரே பச்சை பசேல்னு மரங்கள் எல்லாம் பச்சை பசேல்னு இலையோட இருக்கு. அப்ப நம்ம பார்த்த உடனே என்ன பண்றோம்? பச்சை பசேல்னு இலை இருக்குப்பா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இதை எப்படியாவது நம்ம சம்ஸ்கிருதத்துல மாத்தணும்னு நினைக்கிறோம். இப்ப என்ன பண்ணுவோம்? நமக்கு நமக்கு பத்திரம்னு சொல்ல வந்துருது. பத்திரம்னா இலை, பத்திரம்னா இலை, அத சொல்ல வந்துருது. ஆனா பச்சையா இருக்கக்கூடிய இலைன்னு சொல்ல வரல சுவாமி ஒண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பீதகா பத்திரம். பீதகா பத்திரம். பீதகா. பீதகனா மஞ்சளாச்சே. ஹரிதக. வெரி குட். ஹரிதம் பத்திரம். ஹரிதம் பத்திரம். மீனாட்சி அம்மா சொன்னா பாருங்க, ஹரிதம் பத்திரம். சரி, அது என்னது? ஹரிதம் பத்திரம்னு தான் எழுதணுமா அப்படின்னா ஆமா. ஏன் அப்படின்னா பச்சை அப்படின்ற நிறத்துக்கு சம்ஸ்கிருதத்துல ஹரித அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்ப ஹரித அப்படின்னா கிரீனு. சரி, அந்த ஹரிதன்ற வேர்டு காமனா இருக்கு. அது ஜெண்டருக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கும். ஹரிதஹா, ஹரிதா, ஹரிதம் அப்படின்னு மூணா மாத்திக்கும். ஹரிதஹான்னு இருக்கும்போது மேஸ்குலின் ஜெண்டருக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும். சரி, ரெண்டாவது ஹரிதான்னு இருக்கு, அப்ப அதை ஃபெமினின் ஜெண்டருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். நபும்சகலிங்கம் நியூட்ரல் ஜெண்டர் வரும்போது ஹரிதம் அதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். சரி, இப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப எனக்கு 3 ஜெண்டர்ல கிடைச்சு போச்சு. ஹரிதஹான்னு ஒரு வேர்டு இருக்கு, ஹரிதான்னு ஒரு வேர்டு இருக்கு, ஹரிதம்னு ஒரு வேர்டு இருக்கு. ஆனா இது 3த்த இந்த பத்திரத்தோட எதை சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஹரிதஹாவும் இருக்கு, ஹரிதா இருக்கு, ஹரிதம் இருக்கு. ஆனா எதை சேர்க்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஹரிதம் தான் சேர்க்கணும். ஏன் ஹரிதம் தான் சேர்க்கணும்? ஹரிதஹா சேர்க்க கூடாதா? ஹரிதான்னு சேர்க்க கூடாதா? இல்ல, அது நியூட்ரல் ஜெண்டர் இல்ல சார். எது நியூட்ரல் ஜெண்டர்? இலை. இலை நியூட்ரல் ஜெண்டரா இல்லைன்னா இலை அந்த வேர்டு நியூட்ரல் ஜெண்டரா? வேர்டு தான் நியூட்ரல் ஜெண்டர். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தை தான். சரியா? அந்த பொருள் நியூட்ரல் ஜெண்டரான்றது நமக்கு தேவையே இல்லை. வார்த்தை தான். அந்த வார்த்தை நியூட்ரல் ஜெண்டர் வேர்டு. சரியா? அப்போ பத்திரம் அப்படின்ற வார்த்தை நபும்சகலிங்கம் ஆயிட்டபடியால, நியூட்டர் ஜெண்டர் ஆயிட்டபடியால நம்ம என்ன பண்றோம்? அதே நியூட்ரல் ஜெண்டர் இருக்கக்கூடிய அந்த அட்ஜெக்டிவ் வேர்டு, டிஸ்கிரைபிங் வேர்டையும் தேடி பார்க்கிறோம். அப்போ நமக்கு 3 ஆப்ஷன்ல ஹரிதஹான்னு இருக்கு, ஹரிதான் இருக்கு, ஹரிதம்னு இருக்கு. நம்ம ஹரிதமை எடுத்துக்கிறோம். ஹரிதஹா, ஹரிதா ரெண்டுத்தையும் விட்டுறோம். புரியுறதா? ஏன்னா அது மேஸ்குலின் ஜெண்டர், ஒண்ணு ஃபெமினின் ஜெண்டர். நமக்கு தேவை நியூட்ரல் ஜெண்டர் தான். நியூட்ரல் ஜெண்டர் எடுத்துட்டோம். சரியா? புரியுறதா? ஓகே சார். சரி, இப்ப நான் சொல்றேன். இப்ப வெங்கடராமன் சுவாமி இருக்கார். அவர் ரொம்ப அழகா இருக்கார். எப்படி இருக்கார்? அழகா இருக்கார், பியூட்டிஃபுல்லா இருக்கார். அப்போ அவரை நான் டிஸ்கிரைப் பண்ணணும். எப்படி டிஸ்கிரைப் பண்றது? எனக்கு இப்ப பியூட்டிஃபுல் அதுக்கு வேர்டு வேணுமே. எனக்கு பியூட்டி அப்படின்னு வேர்டு வேணுமே. ஆமா, கலர் தான் சொல்ல முடியல சார். கலர் தானே சொல்ல முடியும். என்ன கலர்? ரத்தம். ரத்தக. அது எப்படி? நீங்க என்ன செக்கச்செவியலா இருக்கீங்க? சுந்தரகாவா? ராமானுஜம் சுவாமி பிடிச்சிட்டு பாருங்க. லாஸ்ட் சென்டென்ஸ்ல ஹரிதகாண்டா மஞ்சள் தான் சொல்லிருக்கு. இப்ப ஏதோ மாத்தி பேசுற மாதிரி இருக்காங்க. இல்லையே இன்னைக்கு பச்சைக்கு பீதகா தானே? இல்ல சுவாமி. இப்போ நீர் கோவில்ல கைங்கரியம் பண்றதுனால நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். நீர் பெருமாளுக்கு மஞ்சள் கலர்ல வஸ்திரம் சாத்துவீரா இல்லையா? ஆமா, கரெக்ட். மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்தின உடனே என்ன சொல்வீர்? பீதாம்பரதாரின்னு சொல்வீரா இல்லையா? இங்க தப்பா போட்டுருக்குதுல, நிறங்கள்ல 49 பாருங்க, தப்பா போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அது நம்ம அன்னைக்கே மாத்திட்டோமே. நான் கவனிக்கல. தப்பே இல்ல. அன்னைக்கே நம்ம என்ன பண்ணோம்? ஹரிதகானா பச்சையா? ஆமா, ஹரிதஹானா பச்சை, மஞ்சள். சரியா? இது தப்பா ஆயிடுச்சு, நான் கவனிக்கல. ஓகே, புரிஞ்சுது. சரியா? சரி, இப்ப நம்ம சொல்றோம், ராமானுஜம் சுவாமி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார். சுந்தரஹா அப்படின்னு ஒரு வேர்டு. சரி, சுந்தரஹா அப்படின்னா என்னது? சுந்தரஹா அப்படின்னா பியூட்டி, அழகான. அப்போ
சுந்தரஹா ம். வெங்கடராமஹா. ஆமா புரியுறதா? கரெக்ட். ஆமா வெங்கடராமஹா சுந்தரஹா. புரியுறதா? இது முன்னாடி புரியுது. வரணும் சுவாமி. இது முன்னாடி அது முன்னாடி அப்ப எது பின்னாடி வரணும்? சப்ஜெக்ட் முதல்ல வரணும், அதுக்கப்புறமா அட்ஜெக்டிவ் வரணும். சரியா? ஓ சரி சரி. புரியுதா? ஆ, ஆ, சரி, ம். நான் இப்படி போட்டேன். என்ன பண்ணிட்டேன், உஷ்ணம் ஜலம்னு போட்டேன். தப்பா ம், அப்படின்னா தப்பு கிடையாது. ஏன்னா ம், ம், சம்ஸ்கிருதத்துல ஒரு விசேஷம் உண்டு. அந்த சம்ஸ்கிருத ம், பதங்கள் ம், பதம் எந்த பக்கம் மேல கீழே முன்னாடி பின்னாடி எப்படி வந்தாலும் அது ம், அதனுடைய அர்த்தத்தை ம், சரியாக கொடுக்கும். ம், ம்.